கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆம், என கண்பானவர்களே, நாம் கிறிஸ்மஸ் மெசேஜை கேட்டு வருகிறோம். இன்றைக்கு 3 நியாய சாஸ்திரிகள் பற்றி பார்க்க போகிறோம். இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அதை கேட்ட ஏரோதும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், மக்களின் வேதபாரகர் அனைவரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதியாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஏரோது ஞானிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட சரியான வேலையை குறித்து அவர்களிடம் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து சரியாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் ஆகியவற்றை பரிசாக கொடுத்தார்கள். பொன் என்பது கிறிஸ்து ராஜா என்பதை வெளிப்படுத்துகிறது. தூபவர்க்கம் என்பது இயேசு பிறந்ததை குறிக்கும் அடையாளம். வெள்ளைப்போளம் இயேசுவின் இறப்பை குறிப்பிடுகிறது. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உமக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. உம்மோடு வாழுகிற, உறவாடுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.